நாடாளுமன்ற தொகுதியிலே போட்டியிட்ட பொழுது 100 வாக்குறுதிகள் 500 நாளில் நிறைவேற்றப்படும் சொன்னார். எந்த கட்சியை சேர்ந்த தலைவரும் இப்படிப்பட்ட வாக்குறுதி கொடுத்ததே கிடையாது. ஆனால் இப்படி ஒரு பொய்யான செய்தியை வாக்காளர் பெருமக்கள் இருந்ததை சொல்லித்தான் இவ்வளவு வாக்குகளை பெற்றார் ஒழிய உண்மை செய்தியை சொல்லி பெறவில்லை. அவர் சொன்ன செய்தியை வைத்துத்தான், அதாவது 100 அறிவிப்புகள் 500 நாட்களில் நிறைவேற்றப்படும் என்ற செய்தியை வைத்துத்தான் மக்கள் அவருக்கு வாக்களித்தார்கள். இப்பொழுது மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி தான் வந்திருக்குது. எதிர்பார்க்குறோம் 500 நாளில் 100 வாக்குறுதி நிறைவேற்றுவாரா, கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை திரு அண்ணாமலை நிறைவேற்றுவாரா என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட பாரதிய ஜனதா கட்சியில் மாநில தலைவர் இருக்கின்ற காரணத்தினால்தான் 300க்கும் மேற்பட்ட தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்த பாரதிய ஜனதா கட்சி இன்றைய தினம் சரிக்கு கூட்டணி அமைச்சு ஆட்சியிலே அமர்ந்திருக்கின்றது. அதை முதல் அவர் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் அடையாளப்படுத்தி இருப்பதாக பேசிட்டு இருக்கார். அதாவது சிறுபான்மை பெரும்பான்மை என்று பிரித்து பார்க்காதீங்க. நாட்டில் அப்படி இருக்கக்கூடாதுன்னா அதிமுகவுடைய நிலைப்பாடு ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இதிலே சட்டமன்றத்துக்கு இந்த தேர்தல் இல்லை, இது நாடாளுமன்ற தேர்தல். நல்லா எண்ணி பாருங்க, 2019 நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது. அப்போது சுமார் 22 சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் நடந்தது. அதில் எல்லாமே திமுக போட்டிட்டது, அண்ணா திமுக போட்டிட்டது. அப்போ சூலூர்லேயும் போட்டிட்டோம். அப்போ திமுக இங்கே யார் நிறுத்தினாங்களா, கம்யூனிஸ்ட் தான் நாடாளுமன்றத்துக்கு. அப்போ நாடாளுமன்றத்துக்கு கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவர் நின்னார். அப்போ அவர் வெற்றி பெற்றார். அப்போ சூலூரில் சகோதரர் கந்தசாமி போட்டியிட்டார். அந்த இடைத்தேர்தல் நாங்கள் வெற்றி பெற்றோம். இப்படி தமிழ்நாடு முழுவதும் 9 இடத்துல நாங்கள் வெற்றி பெற்றோம். சட்டமன்றத்தில், பாராளுமன்றத்தில் அவர்கள் வெற்றி பெற்றாங்க. ஆக இது தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நாடாளுமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க, சட்டமன்றத்துக்கு ஒரு மாதிரி வாக்களிக்கிறாங்க. இதுதான் நிலைப்பாடு. அது அவருடைய விருப்பம். எல்லாமே அந்தந்த கட்சியுடைய தலைவருடைய விருப்பப்படி அவர்கள் கேட்குறாங்க. அதாவது அவர் போகிறது வர்றது அப்படிலாம் அந்த கட்சி கிடையாது. இது கடையில் விற்கிற பொருள் அல்ல, இது ஒரு கட்சி. அதிமுகவுக்கு என்று சில விதிமுறைகள் இருக்கின்றன. அந்த விதிமுறைப்படி தான் கட்சி நடத்துவோம். இன்றைக்கு இந்த கட்சிக்கு விரோதமாக அவர் ஈடுபட்ட காரணத்தினால்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டார். இது நானோ அல்லது அறிவிச்சார் வேலுமணியை நீக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுடைய மனநிலையில் அங்கு வந்த பொதுக்குழு உறுப்பினர்கள் அவளுடைய எண்ணப்படி தீர்மானம் கொண்டு வரப்பட்டு பொதுக்குழுவில் ஏகமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தான் அவர் அடிப்படை உறுப்பினர் நீக்கிறோம், பொறுப்புள்ளது நீக்கிறோம். அவர் மட்டுமல்ல, அவரோடு சேர்ந்து 3 பேரும் நீக்கப்படுகிறாங்க. ஆக இது பொதுக்குழுவால் எடுக்கப்பட்ட முடிவு. ஒட்டுமொத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய குரலை பொதுக்குழு உறுப்பினர் மூலமாக ஒழிக்கப்பட்டு பொதுக்குழு உறுப்பினர்கள் எடுத்த முடிவின்படி அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டவர்கள். அவர்கள் சேர்த்துக்கின்ற எண்ணம் ஒருபோதும் கிடையாது. எங்கே ஒன்று அவையில கட்சியில் இல்லையே, அவர்களே உறுப்பினரே இல்லை, அவர் எப்படி போய் ஒன்று இணைக்க முடியும்? அதாவது அது மட்டும் இல்லை, இதில் பார்த்தீங்கன்னா திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது அவர்களாக வெளியிடப்பட்ட அறிக்கை எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகையிலையும் வந்தது. அந்த அப்போ என்ன சொல்லியிருக்கிறாங்க,
அம்மா அவர்கள் உயிருடன் இருந்தபோது எப்படி அவர் எண்ணத்தை செயல்படுத்துவதும் சகோதரியாக இருந்தவனும் அவர் மறைந்த பிறகும் அப்படித்தான் இருக்கின்றேன். நான் என்றும் பதவிக்காகவோ பட்டத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ ஆசைப்பட்டதில்லை. புரட்சித் தலைவியின் அன்பு தொண்டர்களும் தமிழக மக்களும் நான் என்றென்றும் நன்றியுடனாக இருப்பேன். நான் அரசியலை விட்டு ஒதுங்கி இருந்து அம்மாவின் பொற்கால ஆட்சி அமைய நான் என்றும் தெய்வமாக வணங்கும் என் அக்கா புரட்சித் தலைவரிடம் எல்லாம் உள்ள இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டே இருப்பேன். அப்பொழுதே அறிவிச்சிட்டாங்க. 2021 நான் பதவியில் இல்லைன்னு அறிவிச்சிட்டாங்க. அப்புறம் 3 ஆண்டு காலம் கழிச்சு இப்போ நான் ரீஎன்ட்ரிங்கிறேன். இது என்ன கம்பெனியா, கார்பரேட் கம்பெனியா வேலைக்கு போயிட்டு மாதிரி இணையிறதுக்கு? இது கட்சிங்க, நல்லா எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே உண்மையிலேயே அவர்களுக்கு மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் ஏற்பட வேண்டும் என்று எண்ணினால், மனதார உளமாற எண்ணினால், எப்படி திருமதி ஜானகி அம்மையா அவர்கள் கட்சி 2ஆக பிளவுபட்ட போது அவர் அழகாக அறிக்கை வெளியிட்டார். மாண்புமிகு அம்மா அவர்கள்தான் இந்த கட்சி ஏற்று நடத்துவார்கள், அவளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், அனைவரும் ஒருமித்த கருத்தோடு செயல்பட்டு மீண்டும் பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி அமைக்க வேண்டும் என்று சொன்னார். அந்த நற்பண்பும் இவரிடத்தில் இருப்போம் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அப்படிப்பட்ட ஒரு நல்ல எண்ணத்தின் அடிப்படையில் அவர் செயல்பட்டால் நன்றாக இருக்கும் என்று தொண்டர்கள் அனைவரும் எண்ணுகிறார்கள். திமுக அண்ணாமலை ரகசிய உறவு இருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் பரவிட்டு, அதை எப்படி பார்க்குறீங்க? நீ அவரை கேட்டால் தான் தெரியும், எங்களுக்கு எப்படி தெரியும்? அவருக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? திரு அண்ணாமலைக்கு எங்களுக்கு என்ன சம்மதம்? நீ அவர்கள் கேட்டால் அந்த உண்மையை நீங்கள் தெரிஞ்சு விடலாம். நிதியமைச்சர் பேசுறதா ஒரு ஆடியோவை வெளியிட்டாரு அண்ணாமலை. முன்னாள் நிதியமைச்சர் பேசுறதா ஊழல் குறித்து ஒரு ஆடியோ வெளியிட்டாரு. அதான் அதன் பிறகு அவர் எந்த இடத்துலையும் புகார் கொடுக்கல, அதுக்கு அடுத்தபடி எதையுமே செய்யலை. அப்போ இது அவருடைய யார் ஊழல் செஞ்சான்னு சொல்கிறீங்க? எனக்கு புரியல. முன்னாள் திமுக நிதியமைச்சர் அவருடைய திமுக ஸ்டாலினுடைய மகனும் மருமகனும் 30,000 கோடி ஊழல் செஞ்சு ஆடியோ வெளியிட்டிருக்காரு. விளக்கமாக கேளுங்க, அப்போதான் எங்களுக்கு அவர் அது சம்பந்தமாக எந்த புகாரும் எங்கேயும் அளிக்கல. இதெல்லாம் அவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு ரகசிய உறவை காட்டுதா அப்படின்னு இருக்கலாம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இந்த ஊடகங்களும் பத்திரிகைகளும் ஒரு அருமையான கேள்வி கேட்டுக்கிறீங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு முன்னாடி எங்களை